So in this video we are going to learn about the primary, secondary and tertiary carbon atom. So on the primary, secondary, tertiary the identification is very important. ஒரு chemical reactivity பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு, stability பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இது வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ அப்ப primary, secondary, tertiary நம்ம ஐடென்டிஃபை பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா இதுல இந்த மாலிகுல்ல primary, secondary, tertiary நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஹைட்ரஜன் ஆட்டத்தை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணா இந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா வந்து எழுத தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கார்பன் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. இந்த CH3 நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறோம், இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த CH3 என்ன இருக்குது, ஒரு CH2 வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. அப்போ இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த கார்பன் கூட இன்னொரு கார்பன் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. இந்த கார்பன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு CH3 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு CH3 இங்க நான் ஒரு மேல ஒரு CH3 போட்டுக்கிறேன், கீழே ஒரு CH3 வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ மேலே ஒரு CH3, கீழே ஒரு CH3 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த கார்பன் இந்த CH கூட வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. அப்போ இந்த கார்பன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த கார்பன் இந்த வந்து ஒரு ஹைட்ரஜன் கூட வந்து அட்டாச் ஆயிருக்குது. அப்புறம் ரெண்டு CH3 வந்து இருக்குது. அப்போ நான் இங்கே வந்து ஒரு CH3 வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து நான் வந்து ஒரு CH வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ரெண்டு CH வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இந்த கார்பன் இருக்குது, ரெண்டு CH இருக்குது, அப்புறம் ஒரு CH2 இருக்குது, அப்புறம் இந்த கார்பன் இந்த CH வந்து நமக்கு இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிரைமரி கார்பன் எப்படி நம்ம வந்து பிரைமரி கார்பன் கண்டுபிடிக்கிறது, இப்போ ஒரு கார்பன் ஒரே ஒரு கார்பனுக்கு மட்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சு, அட்டாச் ஆயிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கார்பன். மீதி மூணு நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நமக்கு வந்து இருக்கணும். இஸ் இட் ஓகே? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு கார்பன் ரெண்டு கார்பன் கூட வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து டெர்ஷரி. அப்போ இந்த கார்பன் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கார்பன், ரிமைனிங் டூ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் மூணு கார்பன் கூட வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கார்பன் வந்து நமக்கு வந்து டெர்ஷரி கார்பன். அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கும். அப்போ ஒரு கார்பன் சுற்றி நாலுமே கார்பன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு குவாட்டர்னரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ இந்த கார்பன் நமக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு கார்பன் கூட மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்குது இல்லையா, அப்போ நமக்கு இது பிரைமரி. இப்போ இந்த கார்பன் என்ன இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்குது. ஸோ இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா செகண்டரி. அப்போ இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி 1 2 3 4 கார்பன் வந்து டைரெக்டாக அட்டாச் ஆயிருக்குது. அப்போ நமக்கு வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லுவோம். ஓகே, இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன பிரைமரி வந்து இருக்குது. அப்போ இந்த கார்பன் நமக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்குது. அப்போ இது பிரைமரி. இந்த கார்பன் என்ன இருக்குதுன்னா ரெண்டு கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து செகண்டரி. அப்போ இந்த கார்பன் என்ன இருக்குது, 1 2 3 மூணு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து டெர்ஷரி. இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்குது. இது பிரைமரி. அப்போ இது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பிரைமரி. அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை பிரைமரி கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது, 1 2 அப்புறம் 3 அப்புறம் தென் வந்து பார்த்தீங்கன்னா 4 அண்ட் பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5 பிரைமரி கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்போ பிரைமரி கார்பன் ஆட்டம் வந்து நமக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வந்து இருக்குது. அப்போ பிரைமரி கார்பன் நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 வந்து இருக்கும். ஏன்னா பிரைமரி கார்பனில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனில் 3 ஹைட்ரஜன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா, அப்போ நமக்கு வந்து 15 வந்து இருக்கும். அப்போ செகண்டரி கார்பன் ஆட்டம் வந்து நமக்கு எத்தனை இருக்குது, 1 2. அப்போ ரெண்டு தான் நமக்கு வந்து செகண்டரி கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது இல்லையா. ஓகே, அப்போ நம்ம செகண்டரி கார்பன் ஆட்டம் வந்து நமக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ செகண்டரி கார்பன்ல ஒவ்வொரு கார்பன்லையும் நமக்கு ரெண்டு ஆட்டம் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அப்போ செகண்டரி கார்பன் ஹைட்ரஜன் நமக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 + 2 4 வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ டெர்ஷரி கார்பன் ஆட்டம் வந்து நமக்கு எத்தனை இருக்குது, டெர்ஷரி கார்பன் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்குதா, அவன் இங்கே ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருக்குது. டெர்ஷரி கார்பன் ஆட்டம் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. அப்போ வந்து டெர்ஷரி கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ டெர்ஷரி கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் நமக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து இருக்கும். அப்புறம் குவாட்டர்னரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஆட்டம் வந்து நமக்கு வந்து இருக்குது. குவாட்டர்னரியில் எப்போவுமே நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்காது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கார்பன், செகண்டரி கார்பன் அண்ட் டெர்ஷரி கார்பன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான மெத்தட்.